மக்களே இன்னைக்கு காலையில எழுந்ததுமே இன்னைக்கு மழை வரக்கூடாது, பிராக்டிஸ் மிஸ் ஆகக்கூடாதுன்னு மனசுல ஒரு சத்தியம் பண்ணிட்டு தான் நேரே கிரௌண்டுக்கே கிளம்புனேன். கிரௌண்டுக்கு போனதுமே வழக்கம்போல கிரௌண்ட் தொட்டு கும்பிட்டு செச்சிங் பாடி வார்ம் அப் எல்லாம் முடிச்சிட்டு சரி முதல்ல ஒரு 3 கிலோமீட்டர் ரன்னிங் ஓடி முடிச்சலான்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன். 3 கிலோமீட்டர் ரன்னிங் ஓடி முடிச்சதுமே பாடி டே இன்னைக்கு போதுண்டான்னு சொல்லிச்சு. ஆனா மனசு என்ன சொன்னிச்சுன்னா, டே இனிதானே உனக்கு ஆட்டமே இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜம்பு, ஸ்பிரிண்ட், ஸ்குவாடு, புஷ்அப்ஸ், பவர் ஸ்குவாடு, அதாவது காலையிலே தேவையான பவர் ஒர்க் அவுட் எல்லாமே பண்ணிட்டேன். அப்படியே பக்கத்துல இருக்க படிக்கட்டுக்கு போயிட்டு ஸ்டெப் ஒர்க் அவுட், ஜம்ப் ஒர்க் அவுட் ஒரு 3 செட் பண்ணிட்டு அடுத்து ட்ரைசெப்புக்கு தேவையான புஷ்அப்ஸ் எல்லாம் போட்டுட்டு பாடி ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து அப்படியே நெட்டுக்குள்ள போயிட்டு நல்லா 150 ஸ்ட்ரோக் ட்ரை பண்ணி பார்த்தேன். பவர் ஸ்ட்ரோக் ஓரளவு ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஆனா ஒரு 100 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து நெட் கிட்ட போயிட்டு நம்ம செட்ரி ட்ரைனிங் தாங்க நின்ன இடத்துல அப்படி பாடி கண்ட்ரோலோட ஒரு 100 ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 50 நல்லா வந்துச்சு. பரவாயில்ல, கையும் நம்மள மறக்கலன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டேன். அப்படியே அது கூடவே நெட் கிட்ட நின்னுட்டு அன்றாமும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்ல பாஸ் நிக்குது. ஆனா கை கொஞ்சம் வலிச்சிச்சு. 100 ட்ரை பண்ண 50 35 பண்ணி முடிச்சேன் நினைக்கிறேன். அப்படியே முடிச்சுட்டு மார்னிங் சீசனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நைட்டு செங்கோட்டை ரோலிங் டிராப் மேட்சுக்கு போயிடலான்னு சந்தோஷமா தாங்க வீட்டுக்கு வந்தேன். ஆனா மாதிரி 1 மணிக்கு நம்ம மலை நண்பர்கள் வந்து என்ன மறந்துட்டீங்களே ப்ரோன்னு சொல்லிட்டு வந்து பொஞ்சாம பாருங்க அந்தாட்டி அடிச்சு பொஞ்சிட்டு இருக்கான். ஒரு பக்கம் மழை, இன்னொரு பக்கம் மேட்ச் பிளான். சரி இன்னைக்கு மேட்ச் சோலி முடிஞ்சிச்சுன்னு தான் நினைச்சேன். ஆனா மாலை ஒரு 5:30 மணிக்கு மழை நின்னுட்டாங்க. வாங்கடா மேட்ச் இன்னும் உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமா வெளியே வந்தாங்க. எப்படியோ ஒரு வழியா மேட்சுக்கு வந்தாச்சுங்க. சில டீம் மலையால இன்னைக்கு வரல, அதனால ரோலிங் டிராப் இன்னைக்கு ப்ளே பண்ணாண்டா இன்னைக்கு பெட் மேட்ச் இல்லன்னு சொல்லிட்டு கமிட்டி முடிவு பண்ணாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுவே ப்ளே பண்ணாலும் முடிவு பண்ணிட்டோம். ஆனா இன்னைக்கு இதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு 6 பேர் தாங்க கரெக்டா போயிருந்தோம். வீடியோ எடுக்க ஆள் கூட்டு போக முடியலங்க. எல்லாருமே மேட்ச் விளையாடுறது இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்க. யாருமே கூப்பிட்டு எடுங்கன்னு சொல்லவும் முடியல. அதுக்காக அடுத்த வாரம் உங்களுக்காகவே தனியா ஒரு தடவை கேமராமேனை தூக்கிட்டு போய் கண்டிப்பா ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஏதோ உங்களுக்காக ஒரு 6 வார்ம் அப் ஷாட் மட்டும் அடிச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதுலயுமே நிறைய குறை இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கேன், ஓரளவு அட்டாக்கர் மாதிரி தெரியுதுனா இல்லாட்டி வேற எதுவுமே தெரியுதுனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் ஓப்பனாவே நான் சொல்றேன், என்னோட ஜம்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வீடியோ போடுறது வேற, கேம் மெயின்டைன் பண்றது வேற இல்ல. கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும் கேம். அதனால இனிமேல் பாடியை இன்னும் ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணி பழைய ஜம்பு பழைய கேம் எல்லாத்தையுமே கொண்டு வர போறேன். மேட்ச் முடிச்சதுமே வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்த ஒரு முக்கியமான வேலை ஹேர் கட்டுங்க. வந்ததுமே முடி வெட்டிட்டு மிரர்ல பார்த்ததுமே அடடா இன்னும் பிளேயர் லுக் அப்படியே இருக்கடான்னு சொல்லிட்டு எனக்கு மனசுல நானே சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அவ்வளவுதான் மக்கள் இன்னைக்கு ஸ்டோரி. நீங்களும் நம்ம கூடவே இருங்க. எப்போதுமே நம்ம விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. தேங்க்யூ.